ஹாய், டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம். இந்த உடலுக்கு ஆரோக்கியம் தரணும்னா நம்ம 6 சுவையுள்ள உணவுகளும் சாப்பிடணும். ஆனால் பொதுவாக நம்ம என்ன சுவை அதிகமாக எடுத்துக்கிறோம்? எல்லாம் வந்து உப்பு, அது புளி, காரம், இனிப்பு இதுதான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம தவிர்த்த சுவை என்ன? 6 சுவையை 4 சுவையை நம்ம அன்றாடம் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ 2 சுவைகள் குறையுதுன்னா அது துவர்ப்பு மற்றும் கசப்பு. அப்போ இந்த துவர்ப்பு கசப்புங்கிறது குறையிறதுனால ஏதாவது உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்படுறதான் செய்யணும். என்ன பிரச்சனை ஏற்படும்னா கழிவு நீக்க செயல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கழிவுகள் வெளியேற்றுகின்ற அந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். உடலினுடைய நரம்புகளுடைய சத்துக்களிலும் கொஞ்சம் குறைவுகள் ஏற்படும். அப்போ இந்த துவர்ப்பு கசப்புங்கிறது நம்ம எடுக்க சொல்லி தான் ஆயுர்வேத மருந்துகளில் இந்த பிரச்சனை, இந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்குற மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் துவர்ப்பு கசப்பாக இருந்துட்டு இருக்கும். இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் மக்கள் எனக்கு பிடிக்கல சார், உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது என்ற மாதிரியான பதில்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு கனிவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சரக்கடிக்கிறவங்க, தம் அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும். என்ன கற்றுக்க முடியும்னா, இந்த ஆல்கஹால்ங்கிறது உடலுக்கு கெடுதல் தான். ஆல்கஹாலோட அந்த வாசமும் பெரிய லெவலில் மகிழ்ச்சி தர மாதிரி இல்லை, மூக்க பொத்துற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ குடித்தா உடலுக்கு கேடு, மோந்து பார்த்தா வாசனை நல்லா இல்லை. அப்போ உடம்புக்கு ஒரு நன்மை செய்யாத, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு பொருளையே தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறாங்களா இல்லையா? சாதாரண ஒருத்தன் சரக்கு அடித்தா அவன் அப்படி ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் தொடர்ந்து குடிச்சு டெய்லி குடித்தால்தான் ஹாப்பியாக இருக்குன்ற அளவுக்கு ஒரு கெட்ட பொருளையே தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம உடல் ஏற்றுக்கொள்கிற மாதிரி வைக்க முடியும் போது, நல்ல பொருட்களை, கசாயம், துவர்ப்பு சுவையுடைய, கசப்பு சுவையுடைய மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ள வைக்க முடியும். இதனால் உடலுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. உள்ளுறுப்புகளையும் பலப்படுத்த முடியும். இந்த ஒரு ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை, எமர்ஜென்சி பிரச்சனை வராமல் தவிர்க்கவும் முடியும். இதுதான் ஆயுர்வேதம் சொல்லுது. இயற்கையான அறுசுவை சற்றசாபியாசோ பலகரானாம் சிரேஷ்டம். 6 சுவையில் உணவுகளை அவ்வப்பொழுது உண்டு வந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லுது. அப்போ நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகளில் இந்த 6 சுவையும் எந்த வழியிலையாவது கலந்துருக்கான்றதை பாருங்க. வீட்டில் அப்படி தரலன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை மென்று சாப்பிடுங்க. கசப்பு, துவர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுங்க, துவர்ப்பு சுவை கிடைக்கும். கொய்யாக்காய் இருக்குது, மாதுளை இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது. எல்லா கீரைகளிலும் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்தது தான். இந்த பொருட்களை நம்ம அவ்வப்பொழுது பயன்படுத்தும் பொழுது உடலை ஆரோக்கியமாக 6 சுவைகளின் மூலமாக பாதுகாக்க முடியும். செய்யலாமா? அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம், ஜெய்கபீஷா, ஆயுர்வேதா. நன்றி.